ஃபார்ம் ஹவுஸ்ல பழமரங்கள் வச்சதுக்கு இப்பதான் ஒரு அர்த்தமே கிடைச்சிருக்கு. நிறைய செரிஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரே மாதுளம்பழத்தை சீட்ஸ் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். இதுவும் இயற்கை முறையில் இந்த ஊர்ல வளர்ந்ததுதான். 2 கொய்யா பழமும் பக்கத்து வீட்டு மேரியக்கா வந்து பறிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தது. மில்க் ஷேக் பண்ண போறோம். இதுல இருக்க சீட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். வடிகட்ட போறோம். இதுவும் நல்லா வடிஞ்சிடும். செரி போமக்ரேனட்டோட ஜூஸை நம்ம எப்படி மில்க் ஷேக்காக எடுத்துருக்கோம் பாருங்க. இந்த நேச்சுரல் கொய்யா உள்ள எப்படி பிங்கா இருக்கு பாருங்க. பொடிசான இருக்குன்னா மிக்சர் ஜார்ல இது ஈஸியா அரைஞ்சிரும். சர்க்கரை வடிகட்டலாம். காய்ச்சின பால் மில்க் ஷேக்கை நல்லா கலந்துப்போம். சர்க்கரை எப்போதும் அளவாக தான் போடுவேன். இது எப்படி இருக்குன்னா கொய்யாப்பழம் டேஸ்ட்டும் தெரில, மாதுளம்பழம் டேஸ்ட்டும் தெரில, செரி டேஸ்ட்டும் தெரில. ஒரு சூப்பரான ஃப்ரூட் காக்டைல் மாதிரி இருக்கு. இயற்கை முறையில் வளர்த்த 3 பழங்களை வச்சு இன்னைக்கு நம்ம செமையான மில்க் ஷேக் பண்ணியிருக்கோம். இதுல நோ கெமிக்கல் உரம். ஹாப்பி கார்டனிங்.